சிபிஐ கேட்டது என்ன? கடந்த சிபிஐ விசாரணையில பின்வரும் கேள்விகள் தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரோட வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதன்படி கரூர் கூட்டத்துல பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து வந்தாங்க? சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யாரு? செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிட்டிருந்ததும் நண்பகல் 12 மணிக்கு பேசுவதாக அறிவிக்க சொன்னது யாரு? விஜய் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வந்தபோது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படலையா? கூட்டத்துல மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்களை வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தாரு? கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்துல கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா? காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்கு பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யாரு? நண்பகல் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் யாரு? கூட்டத்தை பெரியதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிட்டதா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு.